சர்வம் முருகார்ப்பணம். பரணி அஸ்ட்ரோ டிப்ஸ் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் தினமும் வரக்கூடிய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு அரசனுக்கு ஏற்பட்ட சந்தேகம். இறைவன் எங்கு இருக்கிறான்? எந்த திசையில் இருக்கிறான்? இப்போது என்ன செஞ்சு கொண்டு இருக்கான்? இதான் அந்த அரசனுக்கு சந்தேகம். இதை தீர்த்து வைக்க சொல்லி அந்த மக்கள்கிட்ட கேட்குறான். இதை பற்றி இன்றைக்கி நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ள போகலாம். அந்த அரசன் வந்து இப்படி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிட்டான். இதை வந்து பதில் சொல்கிறவங்களுக்கு ஏராளமான பொற்காசுகள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டான். ஆனால் இதை பதில் சொல்ல பெரும்பாலும் யாரும் வரல. ஆனால் ஒரு சிறுவயது ஞானி மட்டும் இதுக்கு பதில் சொல்கிறதுக்காக அரண்மனைக்கு வந்தார். வந்து அரசனிடம் இதுக்கு நான் பதில் சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. ஆனால் உருவத்தில் சிறியவளாக இருந்தனால அரசன் வந்து இதை ஃபஸ்ட் நம்பலை. இவர் எப்படி இந்த இதுக்கு பதில் சொல்லுவாங்க, எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கும்போது இந்த ஒரு சிறுவன் வந்து இதுக்கு பதில் சொல்லிடுவானா அப்படின்னு சொல்லி யோசிக்காரு. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போன்னு சொல்லிட்டு, சரி நீ முதல்ல என்னோட ஒரு கேள்விக்கு பதில் சொல்லு, அதுக்கப்புறம் அடுத்த கேள்வி கேட்குன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவரும் இந்த சிறுவயது ஞானியும் சொல்லுங்க உங்கள் முதல் கேள்வி கேளுங்க அப்படிங்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறான், இதை வந்து பதில் சொல்லு அப்படிங்கிறார். அப்போ வந்து இந்த சிறுவயது ஞானி வந்து சொல்கிறாரு, ஒரு கிண்ணத்தில் பால் கொண்டு வாங்கன்னு சொல்கிறாரு. அந்த பால் வந்து அரசன் முன்னாடி வைக்கப்படுது. அப்போ அந்த ஞானி கேட்குறாரு, இதில் கிண்ணத்தில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அரசன் சொல்கிறாரு பால் இருக்குன்னு. அப்போ ஞானி மறுபடியும் கேட்குறாரு, திரும்ப கரெக்டாக சொல்லுங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதில் பால் தான் இருக்கிறது, ஆனால் உள்ளே வந்து தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த ஞானி சொல்கிறாரு, அப்படியா அந்த தயிர், மோர், வெண்ணெய், நெய்யெல்லாம் காட்டுங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அரசன் சொல்கிறாரு, அதை எப்படி காட்ட முடியும், ஏன்னா அது வந்து பால் உள்ள அடங்கி இருக்குது, அவ்வளோதான். அதை வந்து சில வழிமுறைகள் மூலமாக வெளியே கொண்டு வரலாமே தவிர ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு சிறுவர் சொல்கிறாரு அந்த ஞானி, ஆமாம் இதுதான் இறைவனும். அவன் வந்து இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் அடங்கியிருக்கிறான். சரிங்களா? அவன் எங்குமே நிறைந்து இருக்கிறான், எல்லாத்துலையும் அடங்கி இருக்கிறான். சில வழி பக்தி, அந்த பக்தி என்ற ஒரு நிலையில் தான் நம்ம அதை வந்து ஒரு வெளியே கொண்டாட முடியும். இப்போ வந்து எப்படி இந்த பால், தயிர், மோருக்கு வந்து சில செயல்முறைகள் தேவைப்படுதோ, அதேபோல் இறைவனையும் அடங்கியிருக்க இறைவனையும் வெளியே கொண்டு வரதுக்கு பக்தி என்ற ஒன்று தேவை. அதனால் இறைவன் வந்து எங்கும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கேள்விக்கான பதிலாக சொல்கிறார். அடுத்து மன்னனுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அடுத்த கேள்வியை கேட்குறான். சரி, இப்போ எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு, அவன் எங்கே இருக்கிறாங்கிறது ஆனால் எந்த திசையில் இருக்கிறான் அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறான். உடனே ஒரு விளக்கை பொருத்தி வச்சுறாரு. விளக்கை பொருத்தி வச்சுட்டு அரசர்கிட்ட கேட்குறாரு, இந்த விளக்கு வந்து இப்போ எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த விளக்கோட ஒளி எந்த திசையில் எரிகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அரசன் பார்க்குறான், அது எல்லா பக்கமும் வெளிச்சத்தை கொடுக்குது. அது விளக்கு சென்டரில் இருக்குன்னா சுற்றி எல்லா பக்கமும் வெளிச்சமாக தான் இருக்குது. அப்போ அவன் எல்லா திசையிலும் அது விளக்கு வெளிச்சம் கொடுக்குது, இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட திசையை எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கான். அதே போல் அந்த விளக்கு எப்படி எல்லா திசையிலும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே போல் இறைவன் வந்து எல்லா திசையிலும் இருக்கிறான். சரிங்களா? அவன் இல்லாத திசையே இல்லை. எப்படி ஒரு விளக்கு எல்லா திசையிலும் வெளிச்சம் கொடுக்கிறதோ, அதே போல் அவனும் எல்லா திசையிலும் இருந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறார். இப்போ இதோட 3வது கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ 3வது கேள்வி என்னங்க, சரி அவன் வந்து இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லிக்கிட்டு என்ன திசையில் இருக்கிறான்னு தெரிஞ்சுருக்கான். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிறுவயது ஞானி சொல்கிறாரு, இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணுமா, நான் அரசனாக இருக்கணும், என்ன கொஞ்சம் நேரத்துக்கு உங்களோட அரசனாக அறிவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. மன்னனுக்கும் பதில் தெரிஞ்சாகணும்ல, அதனால சரின்னு ஒப்புக்கொண்டு இந்த சிறு வயது ஞானியை நான் இப்போ அரசனாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அவரை சிம்மாசனத்தில் உட்கார வச்சு கிரீடத்தை தூக்கி தள்ள வச்சிட்டாரு. இப்போ அந்த சிறுவயது ஞானி சொல்கிறாரு, உத்தரவு போடுறாரு. என்ன உத்தரவு, அந்த அரசனை பிடித்து சிறையில் அடையுங்கள், இங்கே இருக்க மந்திரிகளை எல்லாம் பிடித்து பாதாள சிறையில் போடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் திகைச்சிட்டாங்க. மன்னரே திகைச்சிட்டாரு. அந்த அரண்மனையே ஸ்தம்பிச்சு நிற்கிது. அப்போ ஒரு அமைதி தான் அங்கே நிலவுது. எல்லாரும் அப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது இந்த சிறுவயது ஞானி சிரிக்கிறார். சிரிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்காங்க. அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பார்த்தீரா மன்னரே, இறைவன் இதை தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்றாங்க. என்னன்னு கேட்கும்போது சொல்கிறது, அவன் ஆண்டியையும் அரசனாக்கி கொண்டு இருக்கிறான், அரசனையும் ஆண்டியாக்கி கொண்டு இருக்கான். அதாவது ஒரு நொடி பொழுதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு அரசன், நீங்கள் உத்தரவு போட்டால் அந்த நாடே கேட்கக்கூடிய அளவில் இருந்தீங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுச்சு. இப்போ நான் உங்களை வந்து கைது பண்ண போட்டிருக்கேன். ஆனால் நான் உங்களை ஒரு நொடிக்கு முன்னாடி நான் என்னதான் இருந்தேன், நான் ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தேன். இப்போ என்னோட உத்தரவின் பேரில் உங்களை கைது கூட பண்ண முடியும், அந்த லெவலுக்கு நீங்கள் இருக்கீங்க. இதுதான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். இறைவன் அரசனையும் ஆண்டியாக்கி கொண்டிருக்கிறான், ஆண்டியும் அரசனாக்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த பதிலை கேட்டவுடனே அரசனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகி அவர் காலில் விழுந்து வணங்குறார். அந்த மன்னனுக்கு இருந்த சந்தேகம் போல் உங்களுக்குள்ளே இருந்த சந்தேகமும் தீர்ந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் ரீப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். சர்வம் முருகார்ப்பணம்.